துறவி ஒருவரிடம் சென்ற பக்தன் கேட்டான், சுவாமி, நாம் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும்? வீட்டிலேயே கடவுளை வணங்கிக் கொள்ளக்கூடாதா என்று எளிமையுடன் கேட்டான் அந்த பக்தன். உடனே துறவி அவனிடம் சிரித்தபடி கூறினார், உனக்கு அதை பற்றி பிறகு விளக்குகிறேன். அதற்கு முன் எனக்கு குடிக்க சற்று தண்ணீர் தருகிறாயா என்றார் அந்த துறவி. அவன் வேகமாக சென்று ஒரு சொம்பில் நீர் கொண்டு வந்தான். துறவி அவனிடம், என்னப்பா, தண்ணீர் தானே கொண்டு வரச் சொன்னேன், சொம்பு நான் கேட்கவே இல்லையே என்றார். அதற்கு அந்த பக்தன் பணிவுடன் கூறினான், சுவாமி, சொம்பு இல்லாமல் கையில் தண்ணீர் கொண்டு வந்தால் ஒழுகி வீணாகிவிடுமே, அதனால்தான் சொம்பில் கொண்டு வந்தேன் என்றான். ஓ, அப்படியா? அதுபோலத்தான் நாம் வீட்டில் இறை வழிபாடு செய்யும் போது நம் மனம் பல விஷயங்களில் அலைபாயும். ஆனால் கோவிலின் சூழல் பக்தி மயமாக இருப்பதால் அங்கே நம் மனம் ஒருமைப்படும். பக்தி தண்ணீர் என்றால் கோயில்தான் சொம்பு என்று கூறி முடித்தார் துறவி. சீடன் மனம் தெளிந்தான்.